ஓகே கைஸ், இந்த மேட்சுக்கு என்ன பில்டப் கொடுத்தானுங்க தெரியுமா? ஈடன் கார்டன்ஸ்ல நடக்க போகுது, பிச் அப்படி இருக்கும், இவ்வளவு ரன் போகுது, 200க்கு மேல போகுது, அதை சேஸ் பண்ணி இந்தியா வின் பண்ணுவானுங்க. 133க்குள்ள சுருண்டுட்டானுங்க இவனுங்க இங்கிலாந்து. சே, நான் கூட பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன்டா. இன்னைக்கு நான் லைவ் வந்தேன், நான் சொன்னேன் ஏதாவது ஒரு 5 மேட்ச்ல ஏதாவது ஒரு இதுல லைவ் வருவேன்னு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்துட்டேன், ஃபுல் மேட்சும் லைவ் தான் இன்னைக்கு போட்டேன். நிறைய கான்வர்சேஷன்ஸ் பத்தி பேசணும், வேணா அதை போய் பார்த்துக்கோங்க ஃபுல்லா. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட இருக்கும், வேணா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூக்கு வரும். சப்பையா இந்தியா டாமினேட் பண்ணிட்டானுங்க. கௌதம் கம்பீருக்கு சந்தோஷம் அப்படியே. நல்லா அந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஒண்ணுமே புடுங்காம இப்போ வந்துட்டு ஏற்கனவே நல்லா இருக்கிற டீமை வந்துட்டு இவர் கோச் பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து நல்லா டீமை நல்லா ஏத்தி விட்டுட்டு, ஏற்கனவே யங் டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற டீமை இவர் வந்து ஊடியில வந்துட்டு நல்லா ஓகே இவர் எல்லாம் கோச் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. சூப்பர்ரா கௌதம் கம்பீர், ஒண்ணுமே பண்ணல. ஆனா இவர் அதை தான் சொல்றேன். ஓகே, சோ ஈடன் கார்டன்ஸ்ல மேட்ச் நடந்துச்சு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ் யார் ஜெயிச்சானா? நம்ம தான் ஜெயிச்சோம். சூர்யா ஜெயிச்ச உடனே ஃபீல்டிங்னோடனே எனக்கு அப்படியே ஏய் பேட்டிங் எடுறா, நல்லா பேட்டிங் பார்க்கலாம்டா, அவனுக்கு எப்படி அடிக்க மாட்டானுங்கன்னு தெரியும் நமக்கு. இருந்தாலும் சரி ஃபீல்டிங் எடுத்தான். அவனுங்களும் நாங்க ஃபீல்டிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்னா பேட்டிங் பிடிச்சாங்க. நம்ம பசங்க நொறுக்கிட்டானுங்க. நம்ம பசங்க ஒண்ணுத்துக்கும் ஆகல. இங்கிலாந்து கம்பேக் கொடுப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளவு மோசமா விளையாடுங்க. ஹாரி புரூக்லாம் டெஸ்ட்ல என்னமா விளையாடுவான் தெரியுமா? என்னமா விளையாடுறான். அதே இந்தியன் பிச் வந்து விளையாட மாட்டேங்கிறான். அதே மாதிரி தான் இந்த ஜேக்கப் பெத்வெல்னா அவனோட இன்னிங்ஸ் பாக்குறதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு நினைச்சேன். ஓகே, எனக்கு பெத்வெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த இன்னிங்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், இந்த டொமஸ்டிக் லீக் எல்லாம் இன்னிங்ஸ்லாம் பார்த்திருக்கேன், செமையா விளையாடுவான். பட் இங்க வந்து அவனால சுத்தமா விளையாடவே முடியல இந்த பிச்சில். மேபி ஒரு மேட்ச் வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. மேபி புரூக்கையும் நான் சொல்றேன், ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. பட் புரூக்கை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். SRHல ஒரே ஒரு செஞ்சுரி போட்டிருந்தான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே விளையாடலாமே. அதான் ஹாரி புரூக். மற்றபடி எல்லாருமே அவுட். ஆர்சிபி எல்லாம் இப்போ ஆர்சிபி தான் ட்ரோல் பண்ணாங்க. சால்ட் அவுட்டு, பெத்தல் அவுட்டு, எல்லாருமே ஆர்சிபி பிளேயர்ஸ் டக்குன்னு அவுட் ஆயிரானுங்கன்னு. மொத்தத்துல சொல்ல போனா பட்லர் மட்டும் தான் விளையாண்டான். பவுலர் சூப்பரா போட்டாங்க. ஹர்ஷ்தீப் இந்த சால்ட்டுக்கு போட்ட பால்லாம் சூப்பரா இருந்துச்சு. எப்படியாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துறான்பா. தயவு செய்து ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துருப்பாங்க. பட் நான் வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து சீம் கொண்டு போவாங்க நினைச்சு எதுவுமே கொண்டு போகல. ஹர்ஷ்தீப் மட்டும் தான் பவுலர் இருந்தான், வேற யாருமே இல்லை. ஹர்திக் பாண்டியா போட்டு இருந்தா. ஹர்திக் பாண்டியா பால்னா உரிச்சு எடுத்துட்டான் பட்லர். 4 4 அடிச்சிட்டான் அதுக்குள்ள. மற்றபடி ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. பட் நல்ல மூவ் தான். நல்ல ஸ்பின்னருக்கு வந்துட்டு யூஸ் ஆச்சு இந்த ட்ராக். வருண் சக்கரவர்த்தி தான் நல்லா போட்டான். வருண் சக்கரவர்த்தி அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். 3 விக்கெட் எடுத்தான். சூப்பரா போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். உண்மையில இந்த லிவிங்ஸ்டன் பால்லாம் செமையா இருந்துச்சு. லிவிங்ஸ்டன் வர அவனுக்கு ஒண்ணு போடுங்கள. மொத்தத்துல பார்த்தனா ஆர்சிபி பிளேயருக்கு ஒண்ணுமே விளங்கல. சொல்ல போனா ஆர்சிபி பிளேயருக்கு ஒண்ணுமே விளங்கல. நானும் இந்த பில்சால்ட்னா கொல்கட்டா பிச்சு நல்லா விளையாடுவான். அவன் ஏற்கனவே கொல்கட்டா விளையாண்டுருக்கான், நல்லா விளையாடுவான். பட்லர் செமையா விளையாண்டான், சொல்லி ஆகணும். மத்த எல்லாருமே சொதப்பினானுங்க. சொல்ல போனா நம்ம உண்மையிலே பவுலிங் நல்லா போட்டோமா இல்ல அவனுக்கு மோசமா விளையாடானே தெரியல. எனக்கு தான் நம்ம தான் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உண்மையிலேயே நல்லா நம்ம பவுலர்ஸ் வந்துட்டு நம்ம டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ். நம்ம T20 டீம் அப்படியே தனியா தெரியுது. தயவு செய்து இந்த டீம் அப்படியே வச்சுக்கோங்க, கெடுத்துறாதீங்க. எவனையாவது நான் உள்ள கொண்டு வருவேன், நான் உள்ள கொண்டு வருவேன் மெயின் மேட்ச்ல. இதே டீமோட போங்கப்பா. எப்பா சாமி, இதே டீமோட போங்கடா. நாங்க வந்து மெயின் பிளேயர் நாங்க வந்து முக்கியமான மேட்ச் கொண்டு வரோம்னா அப்ப இவனுங்கெல்லாம் பேலன்ஸ் தப்பிட்டு போகணுமா? பொத்திட்டு இந்த டீமோட போங்கடா. எந்த மேட்சா இருந்தாலும், எந்த ஈவெண்டா இருந்தாலும், இந்த 2020 ஈவெண்டா இதே டீமோட போங்க. நல்லா தான் இருக்குது. இவனே கேப்டனா இருக்கட்டும், சூரியகுமார் கேப்டனா இருக்கட்டும், ஓப்பனிங் சரி, எல்லா ஆர்டரும் இதை வச்சே மெயின்டைன் பண்ணுங்க. சும்மா பெரிய டோர்னமெண்ட் தானே கில்ல உள்ள கொண்டு வருது, இந்த ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வருது. ஜெய்ஸ்வால கூட நான் அக்செப்ட் பண்ணுவேன், கில்ல கொண்டு வராதிங்க. இவனுங்க ஒருத்தனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க கரெக்டா வீடியோ எடுக்க மாதிரி தான் நெய்யும் பானுங்க வந்துட்டு. சரி, ஸோ இன்னைக்கு லைவ் ஃபுல்லாவே மேட்ச் வந்துட்டு பேசிக்கிட்டே தான் இருந்தேன். சொல்ல போனா அந்த மாதிரி தான் மேட்சே இருந்துச்சு. பட் இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா நம்ம பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. நான் வந்துட்டு உண்மையிலே பட்லர் செஞ்சுரி போடுவானோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவன் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருந்தானே, அதோட தனியா 2 செஞ்சுரி எல்லாம் போடுவான். பாவமா இருந்து பட்லரை பார்த்து. அவன் மட்டும் தான் விளையாண்டுட்டு, வேற யாருமே எதுவும் பண்ண. நம்ம ஃபீல்டிங்லாம் கன் மாதிரி இருந்து. சொல்ல போனா நல்லா ஃபீல் பண்ணானுங்க, எல்லாருமே நல்லா விளையாண்டானுங்கடா. என்னடா நான் சொல்றது, இதுல வந்தானுங்க. நான் கூட ஏதாவது அடிப்பானுங்க இங்கிலாந்து ஒரு டஃப். நான் கூட கிட்டத்தட்ட லைவ்லயே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், தயவு செய்து இங்கிலாந்து கொஞ்சமாவது அடிங்கடா, ஒரு 150 160 அடிங்க. அப்பதான் எங்க பசங்களுக்கு வந்து சேஸ் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும் பேசுறதுக்குன்னா. இவனுங்க ஆடுறானுங்க ஒரு ஆட்டம். ஐயோ ஆடல் ரஷீத் வந்து அசிப் அம்மலா மயில் அவனை ஏதோ பேட்ஸ்மேன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பவுலிங் இருந்துச்சு. பவுலிங் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்தோம். இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு டார்கெட்டாடா எனக்கு அப்படின்னு சஞ்சு சாம்சன் வந்தா, அபிஷேக் சர்மா வந்தா. சஞ்சு சாம்சன் செம ஸ்டார்ட் கொடுத்தான். முக்கியமா அந்த ஆக்கின்சன் ஓவர்ல ஒரு 4-4 ஒரு 6 அடிச்சாம்பா. செமையா இருந்து ஒரு வீடியோக்கு எப்படி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தான் சஞ்சு சாம்சன். நல்லாவே இருந்த ஸ்டார்ட். வந்த போக்கில் அத மாதிரியே போயிட்டான். இதை தான் நான் சஞ்சு சாம்சன் சொல்லுவேன். ஒண்ணு நல்லா விளையாடுவான், இல்ல ஏதாவது ஒரு கேர்லெஸ்ஸான ஸ்டார்ட் அடிச்சு அவுட் ஆயிடுவான். பட் இட்ஸ் a class player, right? சஞ்சு சாம்சன் இஸ் a class player. சோ ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவோம். பயவுள்ள எத்தனை செஞ்சுரி போட்டிருக்கான், ஒரு 20 ரன் அடிச்சானா. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க, நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான். பட் அவனோட வேலை தான் எவ்வளவு 133 ரன் தான் அடிக்கணும். இதுக்கு எதுக்கு அவன் உட்காந்துட்டு உருட்டணும். அடிச்சானா 20 ரன் கிளம்பி போயிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா விட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லப்பர் பந்து படத்துல வர அட்டக்கத்தி தீனா மாதிரி எப்பவும் பார்த்தாலும் லெக் சைட்ல மட்டும்தான் அடிப்பான். இவன் எப்பவும் லெக் சைட்ல அடிப்பான்னு இந்த சவுத் ஆப்பிரிக்கன் இன்னிங்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த மேட்ச் வந்துச்சு 4 T20 மேட்ச் அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன், எப்ப பார்த்தா லெக் சைட்ல தான் அடிக்கிறான். பட் இந்த வாட்டி நல்லா கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பரா லேண்டா, லெக்கும் லேண்டா, ஆஃபும் லேண்டா. லெக்ல போட்டாலும் அடி, ஆஃப்ல போட்டாலும் அடி. இவன் ஆர்டர் ஸ்டைல் அப்படியே லைட்டா குவிண்டன் டிகாக் மாதிரியே இருக்கும். இவனோட பேட் ஸ்விங், இவன் அடிக்கிற லெக் சைட்ல அடிக்கிற 6 பாருங்க, குவிண்டன் டிகாக் மாதிரி தான் இருக்கும். டிகாக்கும் அதே மாதிரி தான் பேட்டை வீசும். ஆஃப்ல அடிக்கிறது சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஆஃப்லையும் சமையலாண்டா. எப்பவுமே வந்து லெக் தான் ஸ்ட்ராங்கா இருப்பான். பட் இந்த வாட்டி ஆஃப்லையும் சமையலாண்டா. அவனை எப்பவுமே ஆஃப்ல போட்டு தான் அவுட் ஆகுவானு நீங்க. ஆனா அவன் பழைய மேட்ச்லாம் போய் பாருங்க. பட் இப்போ வந்துட்டு உண்மையிலே சூப்பரா விளாண்டா. இன்னைக்கு 8 6 அடிச்சான், 79 ரன்ஸ், 33 பால் சம்திங்ல. செம்ம அடி, எல்லார் பாலையும் அடிச்சிட்டான் எக்ஸப்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லி ஆகணும். சூப்பரா போட்டான் ஆர்ச்சர். எனக்கு ஆர்ச்சரை பழையபடி பார்க்கணும்டா. டேய் தயவு செய்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் பழைய மாதிரி வரலாம். அந்த 2019 வேர்ல்ட் கப்ல வந்தான் பாருங்க பிரைம் ஆர்ச்சர். அப்படியே அவன் போட்டாலே பயமுறுத்துவானுங்க. அப்படியே அந்த ஆஷஸ்ல வந்தான் தெரியுமா, ஸ்டீவன் ஸ்மித் மண்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கான, லபுஷேன் மண்டை அடிச்சு உடதானே. அந்த ஆர்ச்சர் வேணும் எனக்கு. பட் ஆர்ச்சர் தான் உண்மையிலேயே இன்னைக்கு நல்லா போட்டான். மற்றபடி எல்லாருமே வந்துட்டு எல்லார் பாலையும் நம்ம பசங்க உரிச்சிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு டோட்டல் இவனுங்களுக்கு அசால்ட்டா அடிச்சானுங்க. சூரியகுமார் வந்தோம், ஆர்ச்சர் ஒரு ஸ்லோ பால் போட்டான். அவ்வளவு நேரம் 146 145 போட்டுட்டு இருந்தாங்க. சூரியகுமார் வந்து 126 ஆக்கிட்டான். ஸ்லோ பால் போட்டு தூக்கிட்டான். சூரியகுமாருக்கு இது ஒரு பெரிய வீக்னஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வீக்னஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லோ பால் போட்டாலே அவுட் ஆகிறான் சூரியகுமார் யாதவ். இது நல்லதுக்கு இல்லை. அவன் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டான். பட் அபிஷேக் சர்மா தனி மேனா நின்று அவன் ஏதோ வேற பிச்சர்ல ஐபிஎல் அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தான். சொல்ல போனா ஐபிஎல் ஏதோ டிராவிஸ் ஹெட்டோட ஓப்பனிங் பண்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான் உட்காந்து அபிஷேக் சர்மா. டம்மு டிம்மு 6 அடிச்சுட்டு இருந்தான் உட்காந்து. மேட்சை டக்குன்னு முடிக்க பார்த்தா நல்ல வேலை இந்த மேட்ச்ல இவனாவது அடிச்சான். நானும் இந்த 130 ரன்ஸை கூட உருட்டிடுவானுங்கன்னு பயந்துட்டேன். பட் நம்ம யங் ஜெனரேஷன்ஸ் மேல எனக்கு கான்பிடன்ட் இருக்கு கைஸ். இவனுங்க காப்பாத்திடுவானுங்க. ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கு. பிரசன்ட் தான் ஒரு மாதிரி கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சூப் தோட்டிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு நம்ம சீனியர் பிளேயர்ஸ் தான். பட் ஃபியூச்சர் நல்லாவே இருக்குது, நல்லாவே தெரியுது. மற்றபடி அதுக்கப்புறம் என்னாச்சு, திலக் வர்மாவும் அவனு நின்னானுங்க. எண்டிங்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தா மேட்ச் முடிச்சுட்டானுங்க. அவ்வளவுதான், சப்பையா முடிச்சிட்டோம். பட்லர் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்ப்பா. என்ன பிரச்சனைனே தெரியல. பட்லர் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான். நீ ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை தோத்து பழகிடுச்சா என்னன்னு தெரியல. அவன் அந்த ஃபயர்ல முன்னாடி எல்லாம் பட்லர் ஒரு மாதிரி சீரியஸா இருப்பான், ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருப்பான். அந்த பிலாண்டரோட ஃபேர்வெல் மேட்ச்னா வெர்னர் பிலாண்டர் வந்து கெட்ட வார்த்தை போட்டுலாம் திட்டிட்டு இருப்பான். அந்த பட்லர் இல்லையே இது வந்துட்டு இந்த நம்மள அந்த 2022 செமிஃபைனல் அடிச்சா தெரியுமா, அவனும் பட்லர் அலெக்சேல்ஸும் அந்த 6 அடிச்சு முடிச்சா ஒரு மாதிரி இப்படி வெறித்தனமா அப்படி கத்துவான் பட்லர். அப்படியே அந்த பட்லர் இல்லையே, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி ஏதோ கூச்ச புண்டே இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பட்லர். இருக்கோ என்ன ஆச்சுன்னு தெரியல. பட்லர் இது பழைய பட்லர் இல்ல, இது சரியில்லடா பட்லரு. பட் எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கம்பேக் வந்தது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டா நல்லா. ஒரு காம்படிஷன் வேணும்டா. ஒரு 5 T20 சீரீஸ் வச்சிருக்காங்க. ஒரு டஃப் டிப்புன்னு இருக்க வேண்டாம். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கு. வந்து இந்தியா சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்க, அரைஞ்சிட்டு போயிட்டானுங்க. சொல்ல போனா அதுக்கு என்ன பில்டப் கொடுத்தானுங்க தெரியுமா அந்த பிச்சுக்கு? என்ன பில்டப்ரா இதுக்கு? இதுல பால் இப்படி வராது, பேட்டிங் பிச்சு அடி 200 250 300 400 ஒன்னும் வரல. 130 முக்கிட்டானுங்க, புழிஞ்சிட்டான். பட்லர் தூக்கிட்டானா முடிஞ்சிருக்கும் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு 80 சுருண்டு இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவு பட்லர் தான் காப்பாத்தி விட்டான். மற்றபடி எவனுக்குமே ஒண்ணுமே வரல. மேபி ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கிறதுனால ஒரு இது இருக்கலாம். ஏன்னா கிரௌடு செம்ம கிரௌடு இன்னைக்கு ஈடன் கார்டன்ஸ். அம்மால லைவ் பார்க்கும்போது எனக்கு ஹெட்போனே கிழியுது அப்படியே. அந்த அளவு கிரௌட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையில நினைக்கிறேன். ஐ திங்க் செகண்ட் மேட்ச் சென்னை நம்ம சென்னை இங்கதான் நடக்க போகுது. எங்க வீட்டு பக்கத்துல தான் நடக்க போகுது. சோ அதுல என்ன நடக்குன்னு பார்ப்போம். லைவ் போடுவானு எனக்கு தெரியல. செகண்ட் மேட்ச்லாம் ஒரு மேட்ச் நான் லைவ் போட்டேன். லைவ் போடுறதா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து டாமினேட் பண்ணாங்க. கௌதம் கம்பீருக்கு நிம்மதியா இருந்துச்சு. கௌதம் கம்பீருக்கு தான் இருக்கிறதுல நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவன் மேல ஒரே பிளாக் மார்க் கௌதம் கம்பீர் மேல. இவன் சரியா விளாடல, சரியா பண்ணல, எதுவுமே சரியா பண்ணல அப்படின்னு இருந்துச்சு.
ஸோ கௌதம் கம்பீர் மேல அந்த பிளாக் மார்க் வந்தது கொஞ்சம் இப்ப நிம்மதியா இருக்கும் அவருக்கு. இந்த சின்ன பசங்க வந்து காப்பாத்தி விட்டுட்டாங்க. பெரிய பசங்கள்ட்ட இருந்து டீமை காப்பாத்துறதோட சின்ன பசங்க தான் இப்ப டீமை காப்பாத்திட்டு இருக்காங்க கௌதம் கம்பீர் விட்டுட்டு. ஸோ பரவாயில்ல, பசங்க வந்துட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் டாமினேட் பண்ணிட்டாங்க. 4 மேட்ச் இருக்கு. கொஞ்சம் இங்கிலாந்து வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் மேட்ச் நல்லா ஆடுவானுன்னு தான் தோணுது. இங்கிலாந்து வந்து சால்ட்னா ஒன்றும் குறைஞ்ச பிளேயர்லாம் கிடையாது, நல்லா ஆடுவானுங்க. பட் நம்ம பவுலர்ஸை பாருங்களேன், ஹர்ஷ்தீப், வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னாய் மோரட்டுத்தனமா போடுறானுங்க. இவனுங்கெல்லாம் தாண்டி எப்படி வர போறானுங்கன்னு தெரியல. ஸோ பாப்பா சேலஞ்சிங்கா இருக்கும். அவனுங்க சைடு போனா அவனுக்கு எதுக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஆர்ச்சரை தவிர வேற ஒருத்தனும் போட மாட்டேங்கிறான். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச்னால அப்படி இருக்கலாம். செகண்ட் மேட்ச் நம்ம சென்னை பிச்சில் எப்படி ஆடுறானுன்னு பார்ப்போம். செகண்ட் சென்னை தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரி. ஐ திங்க் செகண்ட் சென்னை தான் நினைக்கிறேன். சென்னையா இருந்தேன்னா பார்ப்போம். சென்னையா இருந்தால் ஸ்பின்னா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸ்பின் போட்டு தான் அட்டாக் பண்ணுவாங்க. இங்கே கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு, ஒரு மாதிரி மந்தமா தான் இருக்கு, மழைலாம் பெய்யாது. ஸோ ஓகே, செகண்ட் இதில் பார்ப்போம். அந்த வீடியோ டக்குன்னு முடிஞ்சிட்டு, ஏன்னா மேட்சும் டக்குன்னு முடிஞ்சிட்டு 12 ஹவர்ஸ்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, செகண்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் செகண்ட் மேட்ச்ல என்ன பண்றாங்க. இந்தியா உண்மையிலே அடிச்சு மறுபடியும் டாமினேட் பண்ண போறாங்களா, இல்லை இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுக்க போறாங்களா பார்ப்போம். ஓகே, ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைவ் போட்டா டக்குன்னு பாருங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.